ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டியூட்டி எடுத்தாச்சுங்க. மார்னிங் என்ன டியூட்டி எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்னிங் எடுத்த டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை தாங்க டியூட்டி எடுத்திருக்கோம். அண்ணன் டியூட்டி தான் எடுத்திருக்கோம். 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees சொல்லியிருக்காருங்க. மொத்தம் 6 hours சொல்லியிருக்காரு. 1800 வாங்க சொல்லியிருக்காருங்க. சப்போஸ் 1 kilometer கூட வந்துச்சுன்னா 1 kilometer 30 rupees, 1 hour கூட வந்துச்சுன்னா 1 hourக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees கணக்கு பண்ணி வாங்கணுங்க. சரி ஓகே நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மன் கிளம்பியாச்சு. நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவர் டியூட்டி வச்சு நமக்கு தான் தருவார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஜம்மன் கிளம்பியாச்சுங்க. எங்க பிக்கப்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரங்க. பல்லாவரம் தான் பிக்கப்பு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக அசோக்ல இருந்து போயிட்டு இருக்கோம். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கத்திப்பாரா பிரிட்ஜுங்க. சென்னையில் ஒரு மெயின் லொக்கேஷன் 4-5 இடத்த ஒரே ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க வரும். 4-5 இடம். இந்த சைடு போனால் இது போகலாம், சென்ட்ரல் போகலாம், ரைட் சைடு போனால் பொருள் போகலாம், ஸ்ட்ரைட்டாக போனால் தாம்பரம் ஏர்போர்ட் போகலாம், அப்படியே பேக் யூட்டர்ன் போட்டு போனால் கோயம்பேடு போகலாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஜங்ஷன் மெயின் லொக்கேஷன் தாங்க கத்திப்பாரா பிரிட்ஜ். நம்ம கரெக்டாக கத்திப்பாரா பிரிட்ஜில் தான் போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 minutes பக்கம் அவங்க போய் ரீச் ஆக. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எம்டியாக தாங்க போயிட்டு இருக்கோம். கரெக்டாக 20 minutes காட்டுதுங்க. எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா 8.7 kilometer இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10:20 ரீச் ஆயிடுவோங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 தான் பிக்கப் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10:20 ரீச் ஆயிடுவோம். ரீச் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6ங்க. இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:59 ஆகுதுங்க. கரெக்டாக 10 o'clock ஆக போது 9:59 ஆகுது. அப்படியே சும்மா ஜம்முன்னு கிளம்பியாச்சுங்க. நம்மளுடைய ஃபேமிலிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செகண்ட்ஸ் கார் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டிலும் சொல்லுவாங்க, செகண்ட் ஹேண்ட்ஸ் காருக்கு மட்டும் போயிடாதீங்க. செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துல குதிக்கிறதுக்கும் எப்படி சொல்றது அதுதாங்க சேம் சமங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் கிணத்துல குடிச்சா ஏறி வர முடியாதுங்க. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் ஏறி வரலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் கொஞ்சம் இந்த விழுது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வேறு மாதிரி இருந்துச்சு அதை பிடிச்சி ஏறி வருவாங்க. மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா 98%, 99% வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ஸ் கார்லேருந்து மேலே ஏறி வரது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 years ஓட்டலாங்க. 5 years வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் செலவு, சின்ன சின்ன செலவு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன செலவு, பிரேக் ஷூ மாற்றுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன செலவு வைக்குங்க. அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய செலவெல்லாம் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்குங்க. 50,000, 1 லட்சம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய செலவு என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய செலவுனா ஓரளவுக்கு நார்மல் செலவு கிளச் பிளேட் வருங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஜெக்டர் ஏதாவது ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் டைமிங் செயின் மாற்றுற மாதிரி வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பு, டீசல் பம்ப், பெட்ரோல் பம்ப், இந்த மாதிரி பம்ப் ஒர்க் வரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குங்க. இந்த மாதிரி ஒர்க்லாம் உங்களுக்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டிக்கு மட்டும் போயிடாதீங்க. இப்போ புது வண்டி எடுத்தீங்கன்னா 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த செலவு பண்ணாமல் ஓட்டலாங்க. சின்ன சின்ன செலவு, ஜஸ்ட் ஒரு நார்மல் சர்வீஸ் பண்ணுறது, ஒரு டயர் சேஞ்ச் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஷூ சேஞ்ச் பண்ணுறது, நார்மலாக ஒரு ஆயில் சேஞ்ச், நார்மல் சர்வீஸ், இந்த மாதிரி சர்வீஸ் தாங்க இருக்கும். அதே நீங்கள் செகண்ட்ஸ் வண்டிக்கு போனீங்கன்னா இந்த செலவு மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் சேக்கப் செட் வரும், அதுக்கு பால் செட் நிறைய இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் மட்டுமே நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா 24,000 26,000 சம்திங் ஆச்சுங்க. ஃப்ரண்ட்டில் 2 சேக்கப் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டு மாற்றணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பால் செட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஐட்டம் கூட சேர்ந்து கலந்து வருங்க. அந்த 3-4 சேர்த்து தான் செகண்ட் சார் மாற்ற முடியும் ஃப்ரண்ட்டில். அதனால அது பார்த்தீங்கன்னா நமக்கு 24,000 வந்ததுங்க. அதனால தான் நான் செகண்ட்ஸ் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். செகண்ட்ஸ் வண்டியை எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். 1% வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது வண்டி எடுத்து சப்போஸ் டியூ கட்ட முடியல இந்த மாதிரி யாராவது சொல்கிறான்ற பட்சத்தில் அந்த மாதிரி வண்டி எடுக்கலாங்க. மிச்சப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வண்டிக்கு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டிக்கு போகாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தீங்க, எப்படி ப்ரோ உங்களோட செகண்ட் வண்டி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் எடுத்தோங்க. என்ன கார் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா இண்டிகோவில் வந்து டாட்டா விஸ்டாங்க. சாரிங்க, டாட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்ரேஜ் இன்ஜினு விஸ்டா எடுத்தோங்க. விஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் இன்ஜின் வருங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்ட்டு கோட்ரேஜ் இன்ஜின் சொல்லுவாங்க. சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டோங்க. எடுத்தது எவ்வளோக்கு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 1,80,000 கரெக்டாக எடுத்தோங்க. ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது கரெக்டாக இருக்காது. ஏன்னா ஒரு தொழில் இறங்கும் போது பெரிய அமௌண்ட் போகிறது கொஞ்சம் பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் மாதிரி போட்டோங்க. அப்புறமா தெரியுது நம்ம பண்ணது பெரிய தப்பு அப்படின்ட்டு. ஏன் வெற்றி பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் கொடுத்து எடுக்கிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 லட்சம் கொடுத்து எடுத்தாலும் அதுக்கு பொருள் மாட்டும் போது புது வண்டிக்கு என்ன ரேட்டு வருதோ அதே ரேட்டு தான் இப்போ பழைய வண்டியாக இருந்தாலும் அந்த ரேட்டு வாங்க போகிறாங்க. இப்போ 5,000 பொருள் வந்து செகண்ட்ஸ் வண்டிக்கு நம்ம 3,000 தர போகிறது கிடையாது. அதே 5,000 கொடுத்து தான் மாற்றுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டியில் மாற்றுற செலவு கம்மியாக இருக்குங்க. புது வண்டியில் மாத்திரை செலவு கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வண்டியில் பொறுத்த வரைக்கும் மாத்திரை செலவு அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப 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 செலவு வைக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செலவு இருந்ததுங்க. அப்படியே கொஞ்சம் போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செலவு அதிகமாகிடுச்சுங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக செலவு அதிகமாகிடுச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பீச்சர் இருக்காதுங்க. ஸ்பீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் கிளாஸ் இருக்காது, சென்டர் லாக் இருக்காது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட் மைலேஜ் வேறு கம்மி ஆயிடுச்சுங்க. சரி மைலேஜ் சுத்தமாக வரல. ஆனால் வாங்கும் போது மைலேஜ் நிறைய வரேன்னு சொன்னாங்க. சரி வாங்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சுத்தமாக மைலேஜும் வரலைங்க. பார்த்தா வண்டி வந்து ஓடிச்சு அதாவது பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் பக்கம் வண்டி ஓடிச்சு. அந்த மாதிரி செகண்ட் வந்து நம்ம எடுத்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேக்கப் சார் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேக்கப் சார் தானே மாற்றலான்னு சேக்கப் சார் மாற்றணும். சேக்கப் சாருக்கு ஒரு செலவு வச்சு மாற்றணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்ச நாள் ஓடிச்சு. திருப்பி கொஞ்ச நாள் ஓடணுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு செலவு வந்தது. நெக்ஸ்ட் என்ன செலவு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாத்திர மாதிரி செலவு வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டு. சரி ஓகே கிளச் பிளேட் மாற்றணும். அப்படியே ஒன்று செலவு வந்துச்சு. நெக்ஸ்ட் கிளச் பிளேட் மாற்றணும்னு என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் டீசல் பம்ப் மாற்றணும். நெக்ஸ்ட் டீசல் பம்ப் மாற்றணும் சொன்னாங்க. இப்போ நம்ம கிளச் பிளேட்டுக்கு 15,000 பக்கம் செலவு பண்ணி மாற்றணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வர் மாற்றணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பக்கம் வந்துருச்சு. 20 இது ஒரு 10-30,000 செலவு பண்ணிட்டோம். ஆல்ரெடி வண்டி வாங்கினது ஒரு 1,80,000. இது 2,10,000 வந்துச்சுங்க. 2,10,000. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் மாற்றணும், டீசல் பம்ப். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் மைலேஜ் வரும், வண்டி கொஞ்சம் பிக்கப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே எவ்வளோ பம்ப் வருதுன்னு கேட்டால் 50,000 1,00,000 பக்கம் வரும். 50 to 80 வரைக்கும் வரும் உங்களுக்கு பம்பு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி செட் ஆகாது. நெக்ஸ்ட் எஃப்சி வந்துருச்சு, இன்சூரன்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம எஃப்சி பார்க்கணும், இன்சூரன்ஸ் பார்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா டீபோர் வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் எஃப்சி பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 1 டைம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பண்ணுங்க. 1 இயருக்கு 1 டைம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா 28,000 வருங்க. 28,000 வரும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 28,000 ஒரு 30,000 கணக்கு வச்சுலாங்க. இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 30,000 இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் 2 இயர் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டுக்கும் செலவு பண்ணுங்க. ஏன்னா பெயிண்ட் அடித்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரெக்டாக ப்ராப்பராக பெயிண்ட் அடிச்சு நம்ம எஃப்சி பண்ணணும்னா அதுக்கு ஒரு 30,000 வருங்க. அப்போ அதுக்கு ஒரு 30,000 இதுக்கு ஒரு 30,000 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 60,000 பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால செகண்ட்ஸ் வண்டிக்கு மட்டும் போயிட்டு மாட்டிக்காதீங்க. ஏன்னா டயர் தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயம் இருக்குங்க. சப்போஸ் வண்டி ஆக்சிடென்ட் வண்டியாக இருக்கலாம், நிறைய செலவு வைக்க ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டுங்க செல்ஃப் மோட்டருங்க. செல்ஃப் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது சர்வீஸ் பண்ணணும். அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வண்டியில். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 50-70,000 பக்கம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு லாஸ் ஆகிடுச்சு. வண்டி ரெடி பண்ணதுக்கு கிட்ட பக்கம் பார்த்தீங்கன்னா 50,000 ஆமாங்க ஒரு 50,000 பக்கம் லாஸ் ஆயிடுச்சு. 50-70 பக்கம் லாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே வண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணோம். பிளான் பண்ணி எவ்வளோ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 கொடுத்தோங்க. 1,20,000 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டயர்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துங்க 1,20,000க்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வண்டியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 70 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டி தான் எடுக்கணும்னு ஒரு பிளான் இருந்தோம். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டியாஸ் மேலே ஒரு பயங்கரமான லவ்ங்க, பயங்கரமாக லவ். அதனால சரி ஓகே யோசித்தோம். சரி ஓகே என்ன பண்ணலாம், நமக்கு எட்டியாஸ் மேலே லவ். பட் ஆனால் செலவு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு சரி ஓகே எட்டியாஸ் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தோம். நம்மளும் நிறைய இடத்துல சுற்றி பார்த்தோங்க. நிறைய இடத்துல சுற்றி பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் பக்கம் வண்டி தேடி இருந்தோம். 1.5 மாதம் வண்டி தேடி ஃபேஸ்புக்கில் தேடணும், இன்ஸ்டாவில் தேடணும், வாட்ஸ்அப்பில் தேடணும், ஃபேஸ்புக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா OLX இதில் தெரியும். நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்டாவில் கூட ரீல்ஸ் மாதிரி போடுவாங்க. இன்ஸ்டா ரீல்ஸில் இந்த மாதிரி டச் பண்ணி பார்த்தோம், எல்லாத்தையும் சர்ச் பண்ணி மெசேஜ் பண்ணி பார்த்தோம், கால் பண்ணி பார்த்தோம், நிறைய வண்டி பார்த்தோம், ஸ்ட்ரெயிட்டாகவும் நிறைய போய் பார்த்தோம். எல்லா இடத்துலையும் போய் பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக பற்றி சென்னையில் ஒரு 4-5 இடம் பக்கம் பார்த்தோம். எட்டியாஸ் நிறைய இடத்துல கிடைக்கல. அப்புறம் கிடைச்ச வண்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மோசமான கண்டிஷன் இருந்தது. சரி ஓகே நம்ம இந்த வண்டி பார்த்தோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டே நல்லா இருந்தது, பேக் ரெண்டே நல்லா இல்லை. சரி ஓகே என்னால் எடுத்து 2 டயர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி எடுத்தோட பார்த்தீங்கன்னா சேக்கப் சார். அப்போ நமக்கு வண்டி பற்றி தெரியும். பட் அந்த அளவுக்கு ஃபுல் அக்யூரேட்டாக தெரியாது. வண்டியோட மூவ்மெண்ட், வண்டியோட சின்ன சின்ன சவுண்ட் வச்சுலாம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஒரு 2 இயர்ஸ் பேக் 2.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு ஃபுல்லாக தெரியாது. வண்டி பற்றி ஓரளவுக்கு தெரியும். அந்த ஓரளவுக்கு தெரிஞ்சு நம்ம மெக்கானிக் யாரும் கூப்பிட்டு போலங்க. மெக்கானிக் யாரும் கூப்பிட்டு போவோம். நம்மளே ஃபஸ்ட்டு மெக்கானிக்கெலாம் கூப்பிட்டு போய் பார்த்தோம், செட் ஆகலை வண்டி. சரி நெக்ஸ்ட் டைம் நம்மளே போயிடலாம் அப்படின்னு நம்மளே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சரி ஓகே எடுத்தால் நம்ம எட்டியாஸ் வண்டியாக எடுக்கணும். வண்டி பார்த்தோன்னே நமக்கு பிடிச்சிச்சிங்க. சரி ஓகே வண்டி பார்த்தோன்னே நம்ம பிடிச்சோடனே சரி ஓகே எவ்வளோ செலவு நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்பீக்கர் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 11,000 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மேட்டு எல்லாம் சின்ன சின்ன விஷயம் நிறைய பண்ணுங்க. ஒரு 11,000 ஒரு 11,000 பக்கம் வந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு நார்மல் ஒரு சின்ன சின்ன அசசரி மாட்டுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டயர் பேக் டயர் போட்டோங்க. 2 டயருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பக்கம் 10,000 14,000 சம்திங் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக தெரியல. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் பேக் சொல்கிறோம். அதில் எக்ஸாக்டாக நம்ம அமௌண்ட் தெரியல. ஆனால் இந்த அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டுக்குள்ளே தாங்க வந்தது. நம்ம வந்து 10 to 11,000 பக்கம் வந்துச்சுங்க. பின்னாடி 2 டயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா MRFல போட்டோம். 5,800 5,300 சம்திங் வந்தது ஒரு டயரு. 2 டயர் ஒரு 11,000 வச்சுருக்காங்க. ஒரு 11,000 பக்கம் ஸ்பெண்ட் பண்ணி மாற்றிட்டோம் ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 22,000 25,000 பக்கம் வந்துச்சுங்களா. ஒரு 20,000 வச்சுருக்காங்க. 2 பேர் சேர்த்து 20,000 வச்சுலாம். அசசரிஸ் மாற்றினது டயர் மாற்ற 20,000 ஆச்சு. நெக்ஸ்ட் கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டே இருந்தோங்க.
கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன வண்டி டொம்மு சின்ன சின்ன பழத்தெல்லாம் விழுது, என்ன விஷயம் அப்படின்னு யோசிச்சுட்டு பார்க்கும்போது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்து தெரியுது. மெக்கானிக் கிட்ட கேட்டால் ஃப்ரண்ட்டில் 2 செகண்ட் ஸ்பீர் போயிடுச்சு, ஃப்ரண்ட்டில் 2 செகண்ட் ஸ்பீர் மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. 24,000 பக்கம், 24லேருந்து 25, 27 பக்கம் எவ்வளோ வாங்கினாங்க. ஒரு 25 வச்சுலாங்க. ஒரு 25,000 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பால் செட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறதுங்க செக்கப் செட் ஃபுல்லாக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25,000 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 45,000ங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45,000க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே ஓட்டிட்டு வந்தாங்க. கொஞ்ச நாள் அப்படியே ஓட்டிட்டு வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்பீர் மாற்றுறோம் அப்படி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்கில் செகண்ட் ஸ்பீர் மாற்றணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 சம்திங் எவ்வளோ வந்ததுங்க கரெக்டாக ஞாபகம் இல்லை. அது ஒரு 8,000 வச்சுலாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 53,000 இது வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணது. சரி ஓகே கொஞ்ச நாள் ஓட்டலாம் அப்படின்னு திருப்பி கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால் டாக்ஸில் ஓட்டிட்டு இருக்கோம். மாயா கால் டாக்ஸி ஒரு கால் டாக்ஸில் அட்டாச் பண்ணி ஓட்டிட்டு இருந்தோம். அதனால நமக்கு வருமானம் கிடையாது. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடன் வாங்கிட்டோங்க. ஏன்னா ஆல்ரெடி கடன் வச்சு தான் நம்ம வண்டி எடுத்தது. நமக்கு அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னு லீவ் போட்டு எடுத்தோம். வண்டி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7,70,000 7,80,000 சம்திங் எவ்வளோ எடுத்துருந்தாங்க. எடுத்துட்டு வந்து 3 லட்சம் பக்கம் நம்ம சென்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் டியூ போட்டு இந்த மாதிரிலாம் எடுத்தோங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நம்ம என்னென்ன பண்ணி எடுத்தோன்னே இந்த மாதிரி செலவு வந்து நிறைய வந்து சுற்றி நம்ம கடன் வாங்கி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய செலவு பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் கொஞ்ச நாள் ஓடிட்டே இருந்ததுங்க. சரி ஓகே 8 லாக் இல்லாமல் நம்ம லாங் போக முடியும். சரி ஓகே 8 லாக் எடுக்கலாம். 8 லாக் வந்து சின்ன சின்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு பார்த்தீங்கன்னா ECM போர்டு போயிடுச்சுங்க. ECM போர்டு போயிடுச்சு. ஃப்ரண்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் போயிட்டு ஆயில் கூட டீசல் மிஸ் ஆயிடுச்சு. ஆயில் டீசல் ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. இன்ஜின் ஃபுல்லாக ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை வண்டி நிற்க வச்சு செட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு செட்டில் மொத்தம் கிளியர் பண்ணி எடுத்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜெக்டர்ன்றது எதுக்கு பார்த்தீங்கன்னா டீசல் பம்ப் மாதிரி இன்ஜெக்டர் வந்து ஃப்ரெஷ் பண்ணுங்க. அந்த டீசல் இது இன்ஜெக்டர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி போட்டு இன்ஜின் திருப்பி கிளியர் பண்ணி திருப்பி 2-3 டைம் ஆயில் மாற்றி 3-4 டைம் ஆயில் மாற்றி கண்டுபிடிக்க முடியல என்ன இஷ்யூன்ட்டு. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ECM போர்டு தான் இஷ்யூ அப்படின்ட்டு ECM போர்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி நியூ ECM போர்டு போட்டோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவாச்சுங்க. ECM போர்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலவுங்க மேஜர் சர்வீஸ் செலவு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செலவு நெக்ஸ்ட் ஆயில் இது அது நம்ம எல்லாம் சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா 25,000 வச்சோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 55,000 இது ஒரு 25,000 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோங்க. 80,000 ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஓட்டலாம் கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிளச் பிளேட்டுங்க. கிளச் பிளேட் என்ன நார்மல் கிளச் பிளேட் இந்த கிளச் பிளேட் மாற்றணுங்க. இந்த கிளச் பிளேட் மாற்ற வந்து பார்த்தீங்கன்னா 15,000 15,000 சம்திங் வந்ததுங்க. அது ஒரு 10,000 வச்சுக்கலாங்க. அது ஒரு 10,000 90,000 ஆயிடுச்சுங்களா. நெக்ஸ்ட் கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டே இருந்தேங்க. நெக்ஸ்ட் கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஒரு கண்டஸ்டன்ட் சொல்கிறாங்க ஏசிக்கு அது மாற்றணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கே கிளச் பிளேட் வரும். சும்மா ஏசி கிளச் பிளேட் 3 டைம் போச்சு புதுசுலையும் நம்ம மாற்றியும். பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றினது பார்த்தீங்கன்னா உடனே பண்ண எல்லாமே வந்து ரொம்ப தள்ளிலாம் போல உடனே பண்ணது. அப்புறம் லாஸ்ட்டாக இப்போ வந்து நம்ம இந்த ஏசி கண்டஸ்டர் ஏசி இது வருது அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணோம். நம்ம ஏசி ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா சில்னஸ் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ஆனால் நம்ம புது வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சில்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தாங்க நான் பழைய வண்டி வாங்கன்னு சொல்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சும்மா தோராயமாக சொல்லியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1க்கு மேலே தாண்டிச்சுங்க. 1 to 1.5 வரைக்கும் ஒரு கம்பல்சரி நம்ம செலவு. எனக்கு தெரிஞ்சு சில விஷயம் ஞாபகம் இருக்கிற விஷயம் சொல்கிறேன். ஞாபகம் இல்லாமல் பல விஷயம் நம்ம பண்ணியிருக்கோங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வண்டிக்கு போகாதீங்க ஃபேமிலிஸ். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் செகண்ட்ஸ் வண்டியில். அதனால் நான் யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன். செகண்ட்ஸ் வண்டி எடுங்கன்னு யாருக்கும் சொல்ல மாட்டேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வண்டி அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இல்லை மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா 99% பற்றி நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. அந்த 1% வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வண்டியாக கிடைக்குதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது, நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் கம்பெனி சர்வீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, எடுக்கலாம் அப்படின்னா மட்டும் தைரியமாக எடுங்க. மிச்சபடி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வண்டி எடுக்காதீங்க ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பல்லாவரம் வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொகேஷன் போய் ரீச் ஆயிடுவோம். கரெக்டாக 2 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே சும்மா ஜம்முன்னு போயிட்டு கஸ்டமர் லொகேஷன் போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணும்போது கண்டிப்பாக போகிறோம் ஃபேமிலிஸ். வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டம் பிளேஸ் வந்தாச்சுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயின்ஸ் அப்பார்ட்மெண்ட்டுங்க. ஜெயின்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீலகிரிஸ் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கேட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கேட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு உள்ள என்ட்ரு ஆகிட வேண்டியதான். கஸ்டமர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா லெவலுங்க. பிளாக் லெவலு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா F4ங்க. பிளாக் லெவல் F4 சொல்லியிருக்காங்க. அப்படியே சும்மா ஜம்மு உள்ள என்ட்ரு ஆகிட வேண்டியதான். ஆனால் பிளாக் லெவல் F4. ஆமாம் F4. ஓகேண்ணா. ஸ்ட்ரைட்டாக போய் லாஸ்ட் ரைட்டு தானே, அப்படியே சுற்றிட்டு வரணும் தானே. ஓகே தேங்க்ஸ். அதை பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி என்கிட்ட சொல்லியாச்சுங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன பிளாக் போராட்டம் வந்து என்ட்ரி பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா பிளாக் நம்பர் சொல்லியாச்சு. பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் F4ங்க அப்படின்னு சொல்லியிருந்த கஸ்டமரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறேங்க. அப்படியே சொல்லியிருந்தாரு. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய்டுவாங்க. இதுமாதிரி வந்திருக்கோம். பட் ஆனால் சரியாக ஞாபகம் இல்லைங்க. ஏன்னா நம்ம இன்னும் வந்து நம்ம நார்மலாக பிக்கப் ட்ராப் போட்டும்போது வருவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜை விட பிக்கப் ட்ராப் போட்டும்போது தாங்க நிறைய லொக்கேஷன் போவோம். பிக்கப் ட்ராப் போட்டும்போது வந்துட்டு நிறைய இந்த போர்ட்டுக்கு போயிருக்கோம், ஏர்ஃபோர்ஸ்க்கு போயிருக்கோம், எல்லா இடத்துக்கும் போவோங்க. ஏர்ஃபோர்ஸ் போவோம், அப்பார்ட்மெண்ட் போவோம்,
பெரிய பெரிய இடத்துக்கு நம்ம நார்மலாக உள்ளே போக முடியாத இடத்துக்கு கூட ட்ராப்புக்கு உள்ளே போகலாங்க. ஆர்மி கோட்டர்ஸ்குள்ளே போகலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கோட்டர்ஸ்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கோட்டர்ஸ் அவங்க தனியாக ஏரியா இருக்கும், அந்த ஏரியாக்குள்ளே போய் ட்ராப் பண்ணலாம். ஏர்ஃபோர்ஸ் தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் இருக்குங்க. தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ்குள்ளே போனால் அதாவது அந்த ஏர்ஃபோர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃப்ளைட்ஸ், அந்த சின்ன சின்ன ஜெட்டு ஃப்ளைட்ஸ் இதெல்லாம் வந்து இறங்குங்க, அதை பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போக முடியுங்க. நிறைய இடத்துக்கு பிக்கப் ட்ராப் போட்டும்போது போயிருக்கும். அந்த மாதிரி பிக்கப் ட்ராப் போட்டும்போது இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்தது இல்லைங்க, இதுக்கு முன்னாடி வந்திருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் பிளாக் வந்து தெரியுங்க, இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் கரெக்டாக இந்த 11th பிளாக் தெரியாதுங்க. நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் சொன்னால் இங்கே இருக்குன்னு தெரியும், ஆனால் 11th பிளாக் கரெக்டாக எங்கே வருதுன்னு தெரியாது. அதனால தாங்க நம்ம கொஞ்சம் டவுட்டாக இருந்து. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்து ஃபுல்லாக யூட்டர்ன் போட்டால் நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி வந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. சார் வெளியே கீழே நிற்கிறேன்னு சொன்னார், அப்படியே கீழே நின்றுட்டு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக், ஃபஸ்ட் பிளாக், செகண்ட் பிளாக், தேர்ட் பிளாக், அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுங்களா? இங்கே வந்து சின்னதாக போர்டு இருக்கு பாருங்க, செகண்ட் பிளாக், தேர்ட் பிளாக் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி தாங்க இருக்கும். அப்படியே சும்மா ஜம்மு நம்ம யூட்டர்ன் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தெரியலனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி செக்யூரிட்டிஸ் இருக்காருங்களே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டால் அவங்க நமக்கு இது சொல்லுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த இடத்துலலாம் போயிட்டுனா இந்த மாதிரி வந்துட்டு செக்யூரிட்டி கேட்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கேட் இருக்குது போல இருக்குங்க, இங்கேயும் ஒரு கேட் இருக்குது போல இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் எடுத்துருவோங்க. அவ்வளோதாங்க, அப்படியே ரைட் எடுத்து, ஏன்னா அப்படியே ஒரு சுற்றிட்டு வர மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படியே ஒரு சுற்றிட்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து 11th பிளாக் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மொத்தம் எத்தனை பிளாக் இருக்குன்னு தெரியலைங்க. கஸ்டமர் வெளியே தாங்க நிற்கிறாரு. ஆமாங்க, கஸ்டமர் நின்றுட்டு இருக்காரு, தெரியுதுங்களா? 12th பிளாக், 11th பிளாக், 13 பிளாக், 11th பிளாக். ஓகேங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 13 பிளாக்கு. நெக்ஸ்ட் வந்து 12 பிளாக்கு. 12க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11 பிளாக் இருக்குங்க. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 பிளாக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11 பிளாக்குங்க. கஸ்டமர் சொன்னால் 11 பிளாக் வந்தாச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உள்ள அவங்களுடைய பிளாட் நேம் நினைக்கிறேங்க. எஃப்ன்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதுங்களா, டிரைவே அப்படியே நம்ம இங்கே வந்து நிற்க வச்சுட்டு கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. ஓகேங்க, கஸ்டமர் கிட்ட கால் பண்ணுறவங்க கஸ்டமர் கால் கொடுத்துடலாம். கஸ்டமர் கிட்ட நமக்கு என்ன கால் பண்ணியிருந்தாரு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப் கால் தான் பண்ணியிருந்தாரு. அகைன் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வாட்ஸ்அப் கால் பண்ணிடலாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் வேணும், இதுக்குள்ளே தான் வந்து போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும், திருப்பி இதுக்குள்ளே பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கஸ்டமர் ஒன் டைம் கால் பண்ணிடலாங்க. கஸ்டமர் கால் பண்ணி சார் 11th பிளாக் தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் கஸ்டமருக்கு. கஸ்டமருக்கு கால் கொடுத்தாச்சு. ஓகேங்க, கஸ்டமர் ரிங் போயிட்டுருக்கு, போயிட்டுருக்குங்க. நம்ம வந்து நம்ம ட்ரிப்பை மைனஸ் பண்ணிடலாங்க. ட்ரிப்பை மைனஸ் பண்ணியாச்சு. ஓகே சார், நான் அங்கே தான் வெயிட் பண்ணுறேன். சார் அங்கே தான் சார் வெயிட் பண்ணுறேன். கீழே வந்துட்டு கால் பண்ணுறீங்களா? ஹலோ, சார் கீழே சார் வெயிட் பண்ணுறேன். 11th பிளாக் தான் சார் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுங்கள் சார். ஓகே ஓகே லிஃப்ட், ஓகே சார் லிஃப்ட் கிட்ட வந்துடுறேன் சார். ஓகே தேங்க்யூ சார், பாய் சார். சார் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்துன்னா உள்ளே வர சொல்லிட்டாருங்க. உள்ளே வந்து லிஃப்ட் கிட்ட வெயிட் பண்ணுன்னு சொன்னார். ஒரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிஃப்ட் இருக்கும். இங்கே இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, இங்கே இருக்குது. நம்ம இங்கே கஸ்டமர் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நம்ம செல்லக்குட்டி இங்கே நிற்க வச்சிரும், நிற்க வச்சுட்டாமாங்க. லிஃப்ட் இருக்குங்க. கஸ்டமர் வந்தோடனே அப்படியே சும்மா ஜம்முன்னு பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. இது வந்து 11th பிளாக். நெக்ஸ்ட் வந்து 10th பிளாக் இருக்குது. 10th பிளாக் லிஃப்ட் இருக்குங்க. அங்கேயே ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். ஸோ ஓகே ஃபேமிலிஸ், நம்ம ட்ரிப்பை மேனேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு 13 கிலோமீட்டர் பக்கம் வந்து எம்டி அடிச்சு வந்து எடுத்துருக்கோம் டியூட்டியை. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு அமௌண்ட் அண்ணன் வாங்கியிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன வண்டி டியூட்டி வச்சு நம்மளை கூப்பிட்டு தருவாங்க. பெரிய வண்டி டியூட்டி வச்சு நம்ம அண்ணனுக்கு தருவோம். அவர் வந்து ஜெயில் வச்சுருக்காரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அந்த மாதிரி வந்து இது பண்ணிப்போம். அது மீறி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் நிறைய டியூட்டி போடுவாங்க. நம்மளும் போடுவோம், அண்ணனும் குரூப் டியூட்டி போடுவார். ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு டியூட்டி கொடுப்போம். பெரிய வண்டி வச்சுன்னா சின்ன வச்சு ஃபஸ்ட் அண்ணனுக்கு கொடுப்பாரு. அப்புறம் வந்து குரூப்பில் போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளும் அந்த மாதிரி தான். சரி ஓகே ஃபேமிலிஸ், இப்போ வந்து கஸ்டமருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது, எவ்வளோ நாள் ஆகுது டைம் செக் பண்ணிடலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆகுதுங்க. நம்ம கரெக்டாக வந்து கஸ்டமர் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10:30க்கு இது டியூட்டி ஆன் பண்ணுறோம். 10:30 வந்து பார்த்தீங்கன்னா 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30 வந்து பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்க. பக்கத்தில் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அடையாளம் தான் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபேமிலிஸ், கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே சும்மா ஜம்மு போக வேண்டிய பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு வந்தாச்சுங்க. அப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா திருவான்மூர் தாங்க. கஸ்டமர் வந்து சிட்டி பேங்க் நிற்க வச்சிருக்கோம். செல்லக்குட்டி நிற்க வச்சாச்சு. ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் பக்கத்தில் லொக்கேஷன் போகிற மாதிரி சொல்லி மயிலா போடுறேன். சரி ஓகே ஃபேமிலிஸ், பார்த்துட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் லொக்கேஷன் கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவான்மியூர்லேருந்து அடையாறு ரூட்டுங்க. அது அடையாறுன்னு சொல்லலாம், திருவான்மியூர்னு சொல்லலாங்க. அது கரெக்டாக ஜென்ஷன் கணக்கு வரும். அங்கே கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இதில் ட்ராப் பண்ணியிருக்கோம், அப்பார்ட்மெண்ட்டில் ட்ராப் பண்ணியிருக்கோம். இங்கே விசிட்டர் பார்க்கிங் எங்கே இருக்குன்னு தெரியலைங்க. நம்ம என்ட்ரிலே வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர் பார்க்கிங் கேட்காம உள்ளே வந்துட்டோம். அதனால் சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ இங்கே நிறுத்திடும். நிறுத்த தேவையில்ல, அப்படி செக் பண்ணி பார்ப்போங்க எங்கே இருக்குன்ட்டு. நீங்கள் உள்ளே இருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை கேட் ஆண்டா போயிட்டு அங்கே போயிட்டு செக்யூரிட்டி கேட்டால் சொல்லுவாங்க, விசிட்டர் பார்க்கிங் எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கிங் போகிற மாதிரி இருக்குங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பிக்கப் பண்ணணும், அதனால் விசிட்டர் பார்க்கிங்கில் போட்டால் தான் பெட்டராக இருக்கும். வெளியே பார்க்கிங் போட முடிஞ்சால் பரவாயில்ல, ஆனால் இங்கே வெளியே வந்துட்டு ரொம்ப மெயின் ரோடுங்க, வெளியே பார்க்கிங் போட முடியாது. அதனால் உள்ளே விசிட்டர் பார்க்கிங் எங்கே இருக்குன்னு கேட்போங்க. கேட்டு விசிட்டர் பார்க்கிங்கில் நம்ம செலவுட்டு நிற்க வச்சுருவோம். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடம் ஃப்ரீயாக இருக்கும், நான் நிற்கக்கூடாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்ஸ் ஒருத்தருடைய இதுவுங்க பார்க்கிங்க. அதனால் விசிட்டர் பார்க்கிங் செப்பரேட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்க்குறவங்களுக்காக. அதனால் அது கேட்டு நம்ம பார்க்கிங் போகிற மாதிரிங்க. இவங்ககிட்ட செக்யூரிட்டி கேட்டுப்போங்க எங்கே பார்க்கிங் விசிட்டர் பார்க்கிங் இருக்குன்னு. ஆனால் விசிட்டர் பார்க்கிங் எங்கன்னா இருக்குது? விசிட்டர் பார்க்கிங் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு போல இருக்குது, அவருக்கு அந்தளவுக்கு கரெக்டாக தெரியல. ஃப்ரண்ட்டில் வந்து இவர்கிட்ட இன்னொரு செக்யூரிட்டி இருக்காங்களா, அவர்கிட்ட கேட்க சொன்னார். ஃப்ரண்ட்டில் இன்னொரு செக்யூரிட்டி கேட்டலாங்க. கேட்டு எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே நிற்க வச்சுருவோங்க. அங்கே நிற்க வச்சாங்க பெட்டராக இருக்கும். எல்லா இடத்துலையும் நிற்க வைக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த வண்டி வந்துடுச்சுன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிற்கக்கூடாதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கேட்போம். எல்லா அப்பார்ட்மெண்ட்டில் விசிட்டர் பார்க்கிங் இருக்கும், சில அப்பார்ட்மெண்ட்டில் விசிட்டர்ஸ் பார்க்கிங் இருக்காதுங்க. நம்ம இங்கே செக்யூரிட்டி கேட்போங்க. செக்யூரிட்டி கேட்டு எங்கே விசிட்டர் பார்க்கிங் வருதுன்னு செக் இது பண்ணிக்கலாங்க, பார்க்கிங்கில் போட்டலாங்க. செக்யூரிட்டி அங்கே இருக்கார். இப்போ வண்டி அங்கே வரைக்கும் போயிட்டு நம்ம விடணும். பார்க்கிங் எங்கே போகிறது? விசிட்டர் பார்க்கிங். விசிட்டர் பார்க்கிங் யாருக்குமே தெரியல. விசிட்டர் பார்க்கிங் இல்லையா? விசிட்டர் பார்க்கிங் இல்லையா? அதை பார்த்தீங்கன்னா உள்ளே தான் விசிட்டர் பார்க்கிங் வருது போல இருக்குங்க. செக்யூரிட்டி இன்னொருத்தர் கேட்டிருக்கேன், அவர் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட கேட்டலாங்க. இன்னொரு கார் உள்ளேருந்து வருதுங்க, அவர் வை விட்டுருவோம். அவர் வை விட்டு அப்புறம் உள்ள பார்க்கிங் போடலாங்க. அவர்கிட்ட ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி கேட்டலாங்க. கேட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்து பார்க்கிங் போகிற மாதிரி இருக்குங்க. சரி ஓகேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விசிட்டர் பார்க்கிங் எங்கே இருக்குன்னு தெரியலையா, 3 பேருமே புதுசாங்க செக்யூரிட்டி எல்லாமே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர் பார்க்கிங் எங்கே இருக்குது தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம செலவுட்டு இங்கே நிற்க வச்சுட்டோங்க. இங்கே நிற்க வச்சுட்டு இருக்கோம். நிற்க வச்சுட்டு இங்கே வெயிட்டிங் ஹால் மாதிரி இருக்குது, சின்னதாக இது பண்ணியிருக்காங்க. அப்படிங்க உட்காந்துருவாங்க, ஃபேனும் இருக்குது, உட்காந்துட்டு இருப்போம். கஸ்டமர்கிட்ட வந்து பிக்கப் பண்ணிடலாங்க. எல்லாருமே புதுசாக இருக்காங்க, பழைய ஆள்லாம் தெரியும். ஒருத்தர் மட்டும் தான் பழைய ஆள், ஆனால் பழைய ஆள் இங்கே இல்லையாங்க. இவங்களும் புதுசு, நமக்கு முன்னாடி கேட்டாலும் புதுசு தான். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் நிற்க வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்ப் போக வேண்டிய பண்ணுறாங்க. அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிராண்ட் சொல்லிட்டுங்க. அதாவது அடையாள கிராண்ட் சொல்லிட்டு கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்துட்டாங்க ரிட்டன். அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போக வேண்டிய பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேம் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ண லொக்கேஷனே ட்ராப் பண்ணியாச்சுங்க. அதாவது கஸ்டமரோட ஜெயின்ஸ் அப்பார்ட்மெண்ட்லேயே ட்ராப் பண்ணியாச்சு. ஜம்மு ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:26 ஆகுதுங்க. கரெக்டாக 5:26 ஆகுது. ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எத்தனை ஹவர்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ஹவர்ஸ் பேக்கேஜ் மாதிரி கணக்கு பண்ணுங்க. 6 ஹவர்ஸ் சொன்னாங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ் ரன்னிங் ஆகிடுச்சுங்க. அதனால் சரி 7 ஹவர்ஸ் அமௌண்ட் போட்டு வாங்கிட்டோம். எவ்வளோ வாங்கியிருந்தோம் கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 300 rupees கணக்கு பண்ணி மொத்தம் கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2,100 rupees வாங்கியிருந்தோங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 47 கிலோமீட்டருங்க. கரெக்டாக 47 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் பக்கம் எம்டி அடிச்சு வந்தாங்க எடுத்தோம் டியூட்டியை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு ஒரு 60 கிலோமீட்டர் கணக்கு வந்துருக்குங்க. ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு வெளியே போய் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டியூட்டி வரதான் பார்ப்போம். வந்தோடனே அடிச்சு சும்மா ஜம்மு எடுத்துட்டு நெக்ஸ்ட் அடி போக வேண்டிய பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் டியூட்டி எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ரேடியல் ரோடு பிக்கப்புங்க. அங்கே பிக்கப் பண்ணி எத்தனை ஹவர் ஓடுதோ அத்தனை ஹவர் பேக்கேஜுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் 5:49 ஆகுது. நம்ம கஸ்டமர் லொகேஷன் ரீச் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock பக்கம் ஆகிடுங்க. 6 o'clock ரீச் ஆகிட்டோம்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டார்ட் ஆகிடும். எத்தனை ஹவர் அத்தனை பேக்கேஜ் சொல்லியிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 hours மினிமம் 2 hours மினிமம் 3 hours அது மாதிரி சொல்லி போடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்ட்ரா வர்றது இதுங்க. அதை பார்த்தீங்கன்னா மினிமம் 3 hours எக்ஸ்ட்ரா வர்றது எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எத்தனை வருதோ அத்தனை பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி ஆட் ஆகும்னா, அதாவது இப்போ 2 hour ஓடிச்சுன்னா 500 வரும், 1 hour ஓடிச்சுன்னா 250 300 இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஆனால் மினிமம் ஒரு 2 hour பேக்கேஜ் தான் கணக்கு வரும். பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 hours அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மினிமம் 3 hours சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருதோ அத்தனை பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எதில் டியூட்டி எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா டெலகிராம் டியூட்டி எடுத்திருக்கோம். எந்த குரூப்பில் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாரா டிராவல்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் தாங்க எடுத்திருக்கோம். ஜம்முன்னு எடுத்தாச்சு, கஸ்டம் பிளேஸ் தான் போயிட்டுருக்கோம். இமீடியட் பிக்கப்னு சொன்னாங்க, அதனால் உடனே நமக்கு அசைன் பண்ணிட்டாங்க. நமக்கு முன்னாடி இன்னொரு வாய்ஸ் போட்டாங்க. ஆனால் பட் இமீடியட் பிக்கப் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் பக்கத்தில் இருக்கும். 1.4 கிலோமீட்டர் இருக்குங்க, கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க. அதனால் நமக்கு வந்து அலாட் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம வந்து நம்ம கஸ்டம் பிளேஸ் போயிட்டுருக்கோம். போயிட்டு நம்ம கஸ்டம் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதான். நம்ம வந்து டியூட்டி ஒருத்தர் கால் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறவங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட பேசியாச்சுங்க. அதை பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் நிற்கிறாங்களாம். அதாவது கம்பெனியோட ஹெச்ஆர், எந்த கம்பெனி தெரியலிங்க, கம்பெனியோட ஹெச்ஆர் வெயிட் பண்ணுறாருங்களாம். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதப்படுத்தி பேசுகிறாரு.
நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, போயிட்டு ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு ட்ராப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஓடுதோ அத்தனை பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தெரியலைங்க, பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. நம்ம டைம் ஸ்டார்ட் கேமரா லைவ் லொகேஷன் போடணும். பட் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட முடியாது நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து டிரைவிங்கில் இருக்கும், அங்கே போய் வெயிட் பண்ண முடியாது, டக்குனு கஸ்டமர் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம டியூட்டி என் பண்ணிட்ட பேர் கூட போடலாங்க. டியூட்டி என் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டியூட்டி என் பண்ணுறேன், இந்த மாதிரி கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சொன்னாங்க, அதை பிக்கப் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் போடலாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் வந்து கால் பண்ணி அட்டன் பண்ணி பேசிடலாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கஸ்டமர்கிட்ட பேசியாச்சுங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா சாரிங்க, கஸ்டமர் இல்லை டியூட்டி கொடுத்து அண்ணன் ஃபோன் பண்ணார். அதாவது பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் வராருன்னா கொஞ்சம் பார்த்து பிக்கப் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண கஸ்டமர் பற்றி இந்த லொக்கேஷனில் வெயிட் பண்ணுற சொல்லியிருக்காரு. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. ஆமாங்க, இந்த லொக்கேஷன் சொல்லியிருக்காரு. அப்படியே சும்மா ஜம்மு லெஃப்ட் எடுத்துலாங்க. லெஃப்ட் எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. இங்கே மெயின் ரோட்டில் நிற்கிறாங்களாம். அப்படியே சும்மா ஜம்மு பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. வாவ், சூப்பராக சன்செட் ஆகிட்டு இருக்குங்க. பேக்கில் தெரியுதுங்களா? தெரியும் நினைக்கிறேன். சூப்பராக சன்செட் ஆகிடுங்க, அழகாக இருக்குது பார்க்க. இங்கே தாங்க லொக்கேஷன் காட்டுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 750 மீட்டர்ஸுங்க. ஓகேங்க, அண்ணாட்ட பேசிடுவாங்க எங்கே இருக்காரு கரெக்டாக கேட்டப்போ. ஓகே, கால் கட் ஆகிடுச்சிங்க. அதை பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட்டில் இருக்குன்னு சொன்னார். அப்படியே சும்மா ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. லெஃப்ட்டில் எங்கே இருக்கார் லொக்கேஷன்? இங்கே தாங்க, இங்கே பக்கத்தில் காட்டுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 550 மீட்டர்ஸுங்க. வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு ஆஃபீஸில் வந்தாச்சுங்க. இந்த ஆஃபீஸில் அங்கே பிக்கப்பு வெளியே வெண்டார் வெயிட் பண்ணுறாரு. இவதாங்க சொல்லியிருக்காரு. ஸ்டேடியம் வந்து கோயம்பேடு போயிட்டு நெக்ஸ்ட் வந்து நெமிலிச்சேரி எங்கேயும் ட்ராப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. நமக்கு அந்த லாங் போகிற டியூட்டி வராது, பட் என்ன டியூட்டி எடுத்துட்டோம். சரி ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டாங்க. லெஃப்ட்டில் நிற்க சொல்லியிருக்காரு. லெஃப்ட்டில் நிற்க வச்சிரும். நிற்க வச்சு நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு போக வேண்டி பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கம்பெனிக்குள்ளே போயாச்சுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு எம்ப்ளாயை பிக்கப் பண்ணமாங்க. எம்ப்ளாயை பிக்கப் பண்ணணுமா, உள்ளே போயிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி அங்கே கஸ்டமர் வரும், வந்தோடனே பிக்கப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா இங்கே கம்பெனியில் பிக்கப் பண்ணி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் ரைட் எடுத்து திருப்பி அங்கே லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, அங்கே லெஃப்ட் எடுத்து வெயிட் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். அது கீழே போய்ட்டு பார்க்கிங் போடுற சொல்லுவாங்களா, ஆனால் கீழே போய் பார்க்கிங் போடாது, மேலே வெயிட் பண்ணுங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் வந்துடுவார், வந்தோடனே கால் பண்ணி பிக்கப் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு பொறுமையாக லெஃப்ட்டில் நிற்க வச்சுருவோங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வெளியே ஆப்போசிட்லேயே மெயின் ஆஃபீஸ் சென்டர் ஆப்போசிட்டாக நிற்கணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் தெரியுது. பட் ஆனால் கரெக்டாக நமக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஆல்ரெடி ஒரு டீ போர்டு வண்டி இங்கே நின்றுட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிற மாதிரி இருக்குமா டவுட்டாக இருக்குது. பட் இங்கே நிற்கிறோமா இல்லை இன்னும் ஃப்ரண்ட்டில் போய் நிற்கிறோமா தெரிலங்க. ஆனால் அதை இன்ஃபார்ம் பண்ணல. அது இன்ஃபார்ம் பண்ணி தான் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா இங்கே நிற்கணும், நம்ம இங்கே நிற்க வச்சிருக்கலாம். பட் உள்ளே போய் நிற்கணும், உள்ளே போய் நின்றுக்கலாம். பட் அதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணல. ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ரைட் அந்த கார்னர் நிற்கணுமா இல்லை எப்படின்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடம் வருது, டவர் 2 டவர் 1 இருக்குது. டவர் 1 டவர் 2 2 போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டில் நிறுத்துவோங்க. லெஃப்ட்டில் ஆல்ரெடி வண்டி நின்றுட்டுருக்கு. ஃப்ரண்ட்டில் ஒரு வேகனார் நின்றுட்டுருக்கு. எம்ப்ளாய் வெளியே வர ரூட். ஆமாங்க, எம்ப்ளாய் வெளியே வர ரூட் இங்கே தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே லெஃப்ட்டில் நிறுத்துவோம். லெஃப்ட்டில் கூட ரைட்டில் கூட நிறுத்தலாங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு ஆரா இருக்குங்களா, ஆரா பின்னாடி கூட நிறுத்துவோம். நிறுத்தினோட பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஈஸியாக பிக்கப் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்க. அதாவது லாபி இதுதாங்க கரெக்டுங்க, மெயின் என்ட்ரன்ஸு. ஆமாங்க, இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்து கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே போக வேண்டி பண்ணுறாங்க. நம்ம செலவு நிற்க வச்சிருவோம். நிற்க வச்சு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு போக வேண்டி பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக க்ரீன் பார்க் ஹோட்டலுங்க. ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டமர் கூட வந்து க்ரீன் பார்க் ஹோட்டலில் ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சு. கஸ்டமர் வர கிட்டத்தட்ட ஒரு ½ hour ஆகும் சொல்லியிருக்காங்க. அப்படியே சும்மா ஜம்மு நம்ம செலவுட்டி இங்கே பார்க்கிங் போட்டு வேண்டியதாங்க. ஜம்மு நம்ம செலவுட்டி இங்கே பார்க்கிங் நிற்க வச்சு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ண பறக்க வேண்டியதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 18 கிலோமீட்டர் ஓட்டு இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் கிட்ட ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசி வந்தாங்க. அநேகமாக வந்து திருப்பூர் கிட்ட ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. இப்போ டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் 7:30 ஆகுது. ரிட்டன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ண முடியாது. அது பார்க்கிங் நிற்க வச்சுலாங்க. இங்கே பார்க்கிங் அவைலபிளாக இருக்கா? ஓகேங்க, இங்கே ஒரு இடத்துல பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. அப்படியே சும்மா ஜம்மு நீங்கள் நிற்க வச்சுருங்க. நிற்க வச்சுட்டு ரிட்டன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் லொக்கேஷன் போய் கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் பில்லர்லேருந்து பார்த்தீங்கன்னா சிவன் பார்க்லேருந்து இங்கேருந்து சிவன் பார்க் எவ்வளோ தொலைவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 55 கிலோமீட்டருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இது கிட்ட வந்துட்டுருங்க, மகாபலிபுரம் திருப்பூரூர் பக்கத்தில் வந்துட்டுருங்க. இங்கேருந்து திருப்பூரூர் 10 கிலோமீட்டர் காட்டுது. சரி ஓகே, ரூமுக்கு மேப் போட்டோம். மேப் போட்டோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 55 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 55 கிலோமீட்டர் 1 hour 18 minutes ஆகும் அப்படின்ற மாதிரி காட்டுதுங்க. 1 hour 18 minutes ஆகுங்களா. அப்படியே சும்மா ஜம்மு வந்து நம்ம கிளம்பியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக தாங்க இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 70 கிலோமீட்டர் ஓட்டணும் இந்த டியூட்டி எடுத்து. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 120 கிலோமீட்டர் கணக்காயிடுங்க. அதாவது அப் அண்ட் டவுன் 120 கிலோமீட்டர். நமக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1750 ரூபா வருங்க. 1750 ரூபாய்க்கு நம்ம 120 கிலோமீட்டர் ஓட்டிருங்க.
ரொம்ப 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 ஒஸ்ட்டுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட ஒன் வே ட்ராப் கிலோமீட்டர் கிளம்பி கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ இங்கேருந்து ரிட்டர்ன் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் போய் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணால் மார்னிங் டியூட்டி அடிக்கும். அதாவது நமக்கு இங்கே அவுட்டரில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விருப்பம் இல்லாதனால சரி ஓகே இங்கேருந்து ரூமுக்கே போகலாம் அப்படின்னு ரூமுக்கே கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து நம்ம ரூமுக்கு எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 55 கிலோமீட்டர் வருதுங்க. கரெக்டாக 55 கிலோமீட்டர் வருது. 1 hour 18 minutes காட்டுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் தொலை வந்துட்டோங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு மேப் ஆன் பண்ணிடலாம். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஈசிஆர் போகிற மாதிரி இருக்குங்க. ஈசிஆர் போயிட்டு ஈசிஆர்லேருந்து திருவான்மியூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டிலேருந்து அப்படியே வெளியேற மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெம்மிச்சேரிங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மகாபலிபுரம் முன்னாடி நெம்மிச்சேரியில் போய் ஆட் ஆகிறோம். அந்த மாதிரி தான் லொக்கேஷன் காட்டுதுங்க. அங்கே ஆட் ஆகி அந்த ரூட்டில் போகிற மாதிரி காட்டுதுங்க. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான ரூட்டிங்க நம்ம எடுத்த ரூட்டி. ஸோ சார் நம்ம என்ன பிளான் பண்ணோம், ஒரு 2 hours 3 hours இல்லை 4 hours ஓடும், அங்கே லோக்கல்லே முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஒரு பிளானில் எடுத்தோம். லோக்கல்லே ஒரு 4 hours ஓடினா 1000 வந்துருக்குங்க. அந்த பிளானில் தான் எடுத்தோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொலை வந்துட்டேங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எவ்வளோ மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1750. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2100ங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3850 rupeesங்க. 3850 rupees. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது 120 கிலோமீட்டருங்க. 120 கிலோமீட்டர் அந்த அமௌண்ட்டு. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எம்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் போய்டும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 175 கிலோமீட்டர் மொத்த கணக்கு வந்துருங்க. 175 கிலோமீட்டர் 175 180 பக்கம் வந்துருங்க. 180 கிலோமீட்டர் ஓட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3000 சம்திங் கிலோமீட்டர் ஆட் ஆகுங்க. மொத்தம் ஆட் ஆகுங்க 3850 rupeesங்க நம்மளுடைய ஓவரால் இன்கம் இன்னைக்கு. ஆனால் வந்து கிலோமீட்டர் ரொம்ப தாங்க ஓடுது. சரி ஓகே, ஏன்னா இங்கே வெயிட் பண்ணி எடுக்கலாம். பட் இங்கே வெயிட் பண்ணால் நம்ம மார்னிங்கே டியூட்டி வரும். மார்னிங் ஒரு 5 o'clock இல்லை 4 o'clock போல் டியூட்டி வரும். ஏர்போர்ட் டியூட்டி தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம அப்படியே ரூமுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேனும் எதுவும் இல்லைங்க. ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா வண்டியில் ஃபேனும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே ஒரு கம்ஃபர்டபுள் இல்லைங்க. வெறும் பெட்ஷீட் மட்டும் தான் இருக்குது. சரி ஓகே அப்படியே ரூமுக்கு கிளம்பலாம். ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவுட்டரில் இருக்குங்க. ஃபுல்லாக வில்லேஜ் சைடு இருக்கும். வில்லேஜ் எல்லாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்தளவுக்கு சேஃப்டி இல்லைங்க. அது வில்லேஜ் சைடு சேஃப்டி இருக்குது. பட் இந்த இடத்துல அவ்வளோ சேஃப்டி இல்லைங்க. வில்லேஜுக்கும் கொஞ்சம் அவுட்டர் ரோடு மாதிரி இருக்குது. அதனால் இங்கெல்லாம் அந்தளவுக்கு சேஃப்டி இல்லை. சரி ஓகே திருப்பூர் போய் ஸ்டே பண்ணலாம்னு யோசித்தோம். சரி ஓகே இங்கேருந்து நமக்கு 1 hour 10 minutes தான் காட்டு. ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கே போயிடலாம். 50 கிலோமீட்டர் எங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர், அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான். சரி ஓகே ரூமுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். மறக்காமல் 2 வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. 4 வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. நம்ம சைடு நம்ம ஃபேமிலிஸ் பார்த்துக்கணும். இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். பாய்ங்க.